இன்னைக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு கதையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அந்த ராஜா தன் நாட்டுல இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களுக்கும் ரெகுலரா அன்னதானம் செஞ்சுட்டு வருவாரு. அதுவும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப தரமா வழங்கிட்டு வருவாரு. அந்த மாதிரி அன்னதானம் செய்யற ஒரு நாள்ல கிச்சன்ல இருந்து எங்க சர்வ் பண்றாங்களோ அங்க ஆளுங்க அந்த சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பக்கத்துல இருக்க காட்டுல ஒரு பாம்பை பிடிச்சிட்டு ஒரு கழுகு மேல பறக்குது. பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் பாயச பானையில விழுந்துடுது. இதை யாருமே கவனிக்கல. சோ இந்த பானையில இருந்து சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான ஆளுங்க இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யமலோகத்துல சித்ரகுப்தர் யம தர்மராஜா கிட்ட கேக்குறாரு, இந்த பாவ கணக்க நான் யார் மேல எழுதட்டும்? ராஜா மேலையா, கழுகு மேலையா, இல்ல இந்த பாம்பு மேலையான்னு? அப்ப யம தர்மராஜா சொல்றாரு, ராஜா நல்ல இன்டென்ஷன்ஸோட தான் செஞ்சாரு, அவருக்கு இது நடந்ததே தெரியாது, அதனால இந்த கணக்க அவர் மேல எழுத முடியாது. அதே சமயத்துல இந்த கழுகு பாம்பை பிடிக்கிறதும் அதோட இயல்பு, பாம்பு விஷத்தை கக்கறதும் அதோட இயல்பு. இவங்க ரெண்டு பேர் மேலயும் பாவத்தை எழுத முடியாது. இத கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு நம்ம அப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் ராஜா ரொம்ப சோகமாயிடுறாரு. பட் அவரோட நல்ல செயலை அவர் ஸ்டாப் பண்ணல. அன்னதானம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னும் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் ப்ராப்பரா மூடி அந்த மாதிரி நல்லபடியா செஞ்சுட்டு வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அன்னதான டே அன்னைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் சாப்பாடு சாப்பிடறதுக்காக நடந்து வராங்க. அந்த மெயின் ரோட்ல அங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இவங்க வழி கேக்குறாங்க, ராஜா சாப்பாடு போடுறாரு அந்த இடம் எங்கன்னு. உடனே அவங்க சிரிக்கிறாங்க, என்ன உனக்கு சாவுனா உனக்கு ரொம்ப ஆசையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் என்னங்க சொல்றீங்க? உனக்கு தெரியாதா, அன்னதானத்துல சாப்பிடுறவங்க எல்லாம் செத்து போறாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு நீ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கியான்னு ஏளனமா பேசுறாங்க. இவங்க எல்லாம் பயந்து போய் திரும்பிடுறாங்க. இத பாத்துட்டு இருந்த யம தர்மராஜா சொல்றாரு சித்ரகுப்தர் கிட்ட, அந்த பாவ கணக்கை இவங்க ரெண்டு பேர் மேல எழுது. இவங்களும் நல்லது செய்யாம நல்லது செய்யறவங்கள பத்தி உண்மை என்னன்னே தெரியாம இவ்ளோ அவதூறா பேசி பாவத்தை இவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. சோ நிறைய டைம்ல நம்மளும் இதை செய்யறது உண்டு. மத்தவங்கள பத்தி பேசும்போது அவங்க என்ன அவங்க அண்டர்கோ பண்ணிருக்காங்க, உண்மை என்ன, எதையுமே தெரியாம அவங்கள பத்தி தப்பா நிறைய பேசுறதுனால எவ்வளவு பேர் ஹர்ட் ஆறாங்க. I think the story is a very powerful answer to all of them.